அனைவருக்கும் வணக்கம். ஆனால் சீமான் முதல்ல இன்னும் வந்து எத்தனை பேர் தாண்டா குத்துவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த காணொலி தொடங்கணுன்னே. ஆனால் இதுக்கு மேலே நான் வந்து அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லுது. சீமான் முதல்ல வந்து இன்னும் எத்தனை பேரானா குத்துங்கடா, அந்த ஆள் தாங்குவாண்டா அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்குது. வேறு என்ன சொல்கிறது? நான் தொடர்ந்து வந்து கல்யாண சுந்தரம் வெளியே போயிட்டார், ராஜீவ்காந்த் வெளியே போயிட்டார், காளியம்மாள் ஜெயசப்பாண்டை வெளியே போயிட்டாங்க. இவங்கெல்லாம் துரோகிகள். அதே மாதிரி ஏகலைவன் முறையை நான் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து வாங்கிட்டு தான் சீமானுக்கு எதிர்க்கிறாங்க. சீமானை எதிர்க்கலை, ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. பாரிசாலன், பிரியகுமார், ஜெபக்குமார், நெல்சனை, விக்கி இவங்க எல்லாமே என்னென்னா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு எதிர்க்கிறாங்க. ஒரு பேரோவில் இருந்துக்கிட்டு எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறனாலே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அயற்சியாது. நடப்பு அரசியலாக பேசுவோம். விஜய் அவருக்கு நல்லது செஞ்சால் நல்லது செஞ்சான்னு சொல்லுவோம், கெட்டது செஞ்சால் கெட்டது செஞ்சான்னு சொல்லுவோம். விஜய் அவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் இனத்தை வந்து இது பண்ணுச்சு. விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அப்போ விஜய் அவர் நல்லது செஞ்சால் நல்லது பாராட்டுவோம். பாரிசாலன்லாம் பேசுகிறாங்களே, அந்த மாதிரி பேசாதான் எனக்கு தோணுது. சீமான் முதல்ல குத்துனவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாதான் தோணுது. நிறையா பேர் வேறு கமெண்ட் போடுறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து கல அரசியல் பேசுன்னு. எனக்கும் அப்படி பேசணும்னு ஆசை தான். எனக்கு பேச தெரியாமையாக இருக்குது. பேசுகிறதுக்கு ஒரு ஒரு 10 நிமிஷம் எஃபர்ட் போட்டால் போதும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பல விஷயங்களை மண்டையில் வச்சு தானே இருக்கோம். 10 நிமிஷம் எஃபர்ட் போட்டால் போதும், நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ பேசிட்டு போயிடலாம். இப்போ செந்தில் பாலாஜியை வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ண போயிட்டுருக்காரு, அவரை வந்து கட்டம் கட்டுறாரு. செந்தில் பாலாஜி ஒரு திருடன், அந்த திருடன் பயந்துட்டு போய் வந்து ஒளிகிறாப்புல அப்படின்னு பேசுகிறதுக்கு என்ன அப்படி பேசலாமே. ஏவாவேல அதே மாதிரி ஒரு திருடன், அதனால தான் வந்து சிங்கப்பூரில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே அவர் வீட்டில் சோதனை போட்டிருக்குமா, அவர் போகிறாரு. திமுககாரன் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு உடம்புல இல்லாத நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு அலைகிறாருன்னு சொல்லி இப்படி பேசிட்டு போகலாம். இப்படி பேசினா வியூஸ் போகாதனா போகும், கண்டிப்பாக போகும். ஆனால் நம்ம என்னென்னா நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனநிலையே நம்ம இருக்கும். அதனால தான் சீமானுக்கு நடந்த துரோகம்னு பேசுகிறோம், காளியம்மாளுக்கு எதிர்த்து பேசுகிறோம், ஜெயசப்பாண்டனுக்கு எதிராக பேசுகிறோம். அதை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு வந்து புரியாமல் பல பேர் நம்மளை வந்து ஒரு மாதிரி இதாக பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோவோட கண்டென்ட்டை பார்த்தோன்னே எல்லாருமே என்னப்பா திருப்பி இவங்க வந்து இப்படி தான் பேச போகிறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் பேசலைங்க. இதுக்கு மேலே எவன் என்ன சீமான முதலில் குத்துனாலும் சரி, யார் குத்துனாலும் சரி, சீமானை வச்சு வளர்ந்து குத்துனாலும் சரி, எனக்கு என்ன போங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து போகணும். என்னென்னா அந்த களஞ்சியமும் நம்ம முத்துப்பாண்டியனும் ஏகலைவன் எல்லாருமே ஒரே சேர லயலாமணிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பாடநூல் கழக தலைவர் லயலாமணிக்கு வந்து வாழ்த்துக்கள்னு. அதை பார்த்துட்டு உடனே அது வந்து ஒரு சர்ச்சை ஆக்கப்படுது. நாம் தமிழ் கட்சிக்காரெலாம் எடுத்து போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? சீமான சாமான்னு சொல்கிறவர் சீமானு சாமான், அவர் பழைய சாமான், அவர் வந்து காயலாங்கல்லில் போட்டார், அவரெல்லாம் அவ்வளோதான், அவரெல்லாம் க்ளோஸுன்னு ஆபாச பேச்சாளருங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்து லயலாமணி தாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசக்கூடிய ஒருத்தர். இவர் இப்படி வந்து சீமான் ஆபாசம் பேசும்போது இந்த முத்துப்பாண்டியனும் களஞ்சியனும் கண்டிச்சாங்களா அப்படின்னா கண்டிக்கலை. அதான் இங்கே மெயினான பாயிண்ட்டு, சரிங்களா? ஆனால் அவர் பாடநூல் கழக தலைவர் ஆனவுடனே முத்துப்பாண்டியனை கட்டுரை வடிக்கிறாரு, களஞ்சியனை கட்டுரை வடிக்கிறார். இல்லை முத்துப்பாண்டியனை நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியே போயிட்டார், நல்லா போயிட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லி நம்மளும் தாட்டி விட்டா அவர் மேலே நம்மளுக்கு எந்த விமர்சனமும் இல்லை. நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற வரை உண்மையாக இருந்தார் அப்படின்னா உண்மையாக இருந்தார். அவர் எதனால் கட்சி விட்டு வெளியே போனார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஏகலைவன் அவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணி அந்த ஏகலைவன் தான் முக்கியம், நாம் தமிழ் கட்சி முக்கியமாக, இன அரசியல் முக்கியமாக, அதெல்லாம் முக்கியம் இல்லை, சீமானெலாம் முக்கியம் இல்லை, தம்பின்னு கூப்பிட்ற சீமானெலாம் முக்கியம் இல்லை, அவருக்கு ஏகலைவன் தான் முக்கியம். அதனால் அவர் கட்சி விட்டு போயிட்டான்னு வைங்களேன். அவர் வந்து வாழ்த்து போடுறார். லயலாமணி வந்து ஒரு சிறந்த மனிதர் மாதிரியான். 2013 இலங்கை தமிழருக்கு பாதிக்கப்படும் போது அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அப்புறம் மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் களத்தில் நின்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு அலைஞ்சார். பேசிட்டு வாழ்த்துக்க சொல்கிறார். சரி, அவர் சொல்லிட்டு போட்டோம். அவர் வந்து கேட்க மாட்டார். சீமான சாமான்னு சொன்னால் அவருக்கு எந்த இதுவும் இல்லை, சொல்லிட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர். இதில் அண்ணன் களஞ்சியத்தை நம்ம நினைக்கும் போது தான் நேற்று தான் சொன்ன களஞ்சியம் என்ன உண்மையாக நேர்மையாக இருக்காருன்னு. அவருமே வந்து சீமான சாமான்னு சொன்னால் இவருக்கு வந்து எப்படா வாழ்த்து போடுறாரு. அதில் லயலோவில் இளங்கலை பட்டம், அப்புறம் முதுகலை பட்டம், இப்போ வந்து பிஹெச்டி லெவலில் இருக்கக்கூடிய லயலாமணி அவருக்கு நல்ல தகுதி இருக்குது, அவர் இந்த பாடநூல் கழக தலைவருக்கு தகுதியான நம்பர்னு சொல்லி போடுறாரு. இருக்கலே ஒன்றா நம்பர் ஆபாசவாதி யாருன்னா லயலாமணி தான். சாட்டை வந்து ஓட்டைங்கிறது என்னென்னமோ அவர் பேசுவாருங்க லயலாமணி. நம்மளாம் பேச முடியாது. இப்போது ஒரு கட்சியோடைய நான் பேசலாம், நான் வந்து ஒரு சாதாரண யூடியூபர் தான், ஒரு சின்ன பையன்தான், ஏன்டா இவன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் லயலாமணி என்னென்னா ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு துணை செயலாளர். அவர் பேசுகிறாருங்க அப்படி. அதை கண்டிக்காமல் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் களஞ்சியானே விமர்சிக்க போகிறேன். எதுக்கு நம்ம விமர்சிக்கணும்? நம்மளை சீமானவர்களை திட்டுனா நம்மளுக்கு தானே வலிக்குது. வலிக்கிறவங்க நம்ம வந்து பதிலுக்கு வந்து லயலாமணி நீ ஒரு துடு பிடிச்சி போன மணி அப்படின்னு நம்ம பேசிட்டு போக வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது?
ஏன்னா லைலா காலேஜ் ஓனரான்னு சாட்டை கேட்டார்ல. இனிமேட்டு நீ வந்து சீமான் அவர்களை இந்த மாதிரி பேசினா அவ்வளோதான், என் வாயிலேருந்து என்ன வரும்னு தெரியாதுன்னு சொல்லி சாட்டை பேசுவாருங்க. சாட்டை கட்சியில் வந்து உண்மையாக இருக்கார், நேர்மையாக இருக்கார், அவர் பேசுவார். இவங்க பேசணும், நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும்? இல்லை, வாழ்த்துக்கள் சொல்லட்டும். களஞ்சி அண்ணனோ இல்லை முத்துப்பாண்டி அண்ணனோ இல்லை ஏகலைவனோ. ஆனால் சீமான் அவர்களை வந்து சில பேர் ஆபாசவாதிகள் லயலாமணி போன்றவர்களை ஆபாசமாக பேசும்போது நம்ம கண்டிப்போம். ஏன் வந்து நம்ம களஞ்சி என்ன கண்டிக்கணும், ஏன் முத்துப்பாண்டி என்ன கண்டிக்கணும், நம்ம எதுக்கு கேட்கணும்? கேட்காதீங்க. எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அதான் கேட்குறீங்க. அது கேட்காதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்களுக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம வந்து போட்டுட்டு போயிடணும். வேறு என்ன பண்ணுறது? ஆமாம், இதுக்கு மேலே நம்மளும் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம கொள்கை 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 கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிக்க மாட்டோம். நம்ம ஜெயிக்கிறனா என்னென்னா நம்மளுக்கு அதுவே ஒரு பின்னடைவு தான். 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆட்சி பிடிக்கிறார் விஜய். அவர் என்ன கொள்கையை வச்சார்? ஒரு கொள்கையும் இல்லை. இந்த மக்கள்கிட்ட இலவசம் தரேன்னா 2500 தரேன்னா தாலிக்கு ஒரு பொண்ணு தங்கன்னாரு, இலவசம் தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ்ஸுன்னாரு, பட்டு புடவன்னாரு, ஜெயிச்சிட்டாரு. அவ்வளோதான். இங்கே அரசியல் வேறு, நம்ம கொள்கை அரசியலாக எடுபடாது. அவ்வளோதான். கல்வி கடன் ரத்து அப்படிம்பாரு, என்னையும் அடிச்சு விடணும். அதுதான் இங்கே கொள்கையெல்லாம் கிடையாதுங்க. தமிழ் தேசிய கொள்கையெல்லாம் கிடையாது. இங்கே வந்து தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆள்றாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு. நம்ம பேசினா என்ன தெரியுமா ஆகும்? தொண்டை தண்ணி தான் போகுமே ஒழிஞ்சு அது வேஸ்ட்டு. இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசம் வேணும். அப்போ நம்ம அரசியலே வந்து என்னென்னா ஒரு நீர்த்து போன மாதிரி போச்சு. ஏன்னா கொள்கையை பற்றி பேசினா ஒன்றும் இங்கே எடுபடாது. திமுகக்கே ஓட்டு போடுறாங்க மக்கள், அதிமுக ஓட்டு போடுறாங்க, தாவைக்காக ஓட்டு போடுறாங்கன்னா அந்த மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இடைத்தேர்தலில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்தா தான் நம்ம மீண்டு வர முடியும். இல்லை நம்ம மீண்டு வர முடியாது. சீமான் அவர்கள் இன்னும் தோற்று போனால், இன்னும் சீமான் தோற்றுட்டார், சீமான் வந்து தோற்று போயிட்டார், நம்ம வந்து விஜயத்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. சீமானை செத்த பினோம்பாங்க. இந்த ராவுத்தர் போன்றோம், இப்ராஹிம் ராவுத்தர் போன்றவர்கள். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் பயிற்சி எடுக்கலாம், 5 வருஷம் முயற்சி எடுக்கலாம். 5 வருஷமாக இருக்காருன்னா அவர் செத்து போன பினோம், முன்னேறவே இல்லை அப்படிமாய். என்ன உங்களை மாதிரி நாங்கள் திருட்டுத்தனம் பண்ணல, முள்ள மாதிரித்தனம் ஒன்றும் பண்ணல, இலவசம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை போட்டு உடச்சிட்டு அப்புறம் இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி கவர்ச்சியில் வச்சு நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு இனிமேல் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணியாவது நாங்கள் ஜெயிப்போண்டா. ஆனால் கடைசி வரை சீமானோட தான் இருப்போம். அது மட்டும் ஒரு இந்த அரசியல் நாங்கள் வந்துட்டோம், சீமானோடு இருப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி 2031 சரி, இந்த இடைத்தேர்தலும் சரி, வேறு மாதிரி இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்க போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து வந்து நம்ம வேலையை பார்க்குறோம், ஒரு இயங்குகிறோம். ஒரு தோற்று போன கட்சி 4% வந்துருச்சு, அவ்வளோதானே விட்டுட்டு போயிடலாண்டான்னு சொல்லி இப்போ பல பேர் போகிறாங்களா? அது மாதிரி எனக்கு போக தெரியாதா, இல்லை உங்களுக்கு போக தெரியாதா? போகலாம் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே நம்பிக்கை இருக்கா? நான் சீமான் மேலே நம்பிக்கை இருக்குது. திருப்பி சீமான் அவர்கள் வந்து கட்சியை வளர்ப்பார். ஒன்றுமே இல்லாமல் ₹1 கொடுக்காமல் 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதாண்டா அவன் 80 லட்சம் 1 கோடியாக மாறுறதுக்கு இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும் அதான் பண்ணணும். தூய தண்ணி தருவோம், தூய காற்று தருவோம், மழையை காப்பாற்றுவோம், மண்ணை காப்பாற்றுவோம், இலவசம் 2500 கொடுக்குறனாரா 5000 கொடுப்போன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸிங்க. நம்ம ஓட்டுக்கிட்டு சும்மா தொலைலாம் பேசியிருக்க தேவையில்ல. 6 சென்ட் தராங்கன்னா 12 சென்ட் தரேன், மாதம் 1 சென்ட் தரேன்னு அறிவிப்பு கொடுத்தா நம்ம ஜெயிக்க போகிறோம். இதான் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போனால் போயிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருப்பி வருவாங்க. அதிகாரம் இருந்துச்சுன்னா தானாக வருவாங்க. அதிகாரம் இல்லை அப்படிங்கிறனால தானே அதிகாரத்தை தேடி ஓடிக்கிட்டு நம்மளை வந்து எள்ளி நகையாடுறாங்க. லயலாமணி எதுக்கு நம்மளை இவ்வளோ தூரம் எள்ளி நகையாடுறாப்புல? சீமான் அவர்கள்ட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா இந்நேரம் சீமான் அவர்கள்ட்ட வந்து ஒட்டிகிட்டு இருப்பாப்புல லயலாமணி. அப்போ அதிகாரம் வேணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு நல்லா போய் உட்காந்து என்னவோ பண்ணிட்டு போட்டு விடுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.